Hello students, 10th standard new batch 2025 to 26 எல்லாரும் 10th காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். உங்களோட கனவுகள் இந்த வருடம் நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது முழுக்க முழுக்க நீங்க அடைஞ்சு பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9th வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ 9th பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு வீடியோ போட்டிருந்தேன். ஆஃப் இயர்லிக்கு சரியா போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்னால. ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் போட்டிருந்தேன். ஆனால் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் மிட் டர்மாக இருக்கட்டும், ஆனுவல்காக இருக்கட்டும், நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டிருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த நேரம். நான் வந்து 12th தான் இப்போ வீடியோ போட்டிருந்தேன். சம்மர் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸும் 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் துடிப்பாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்க தான் வந்து இந்த சம்மர் ஹாலிடேஸை வந்து நம்ம எப்படியாவது படிக்கணும். ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும், படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அதனால் இந்த சம்மர் ஹாலிடேஸை அட்லீஸ்ட் வந்து ஃபுல்லாக படிக்கலனாலும் ஒரு 30 days ஆச்சும் கொஞ்சம் சீரியஸாக படிச்சிங்கன்னா கொஞ்சம் போர்ஷனை கவர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் 10th 11th 12th எல்லாருமே வந்து படிக்கிறதுக்கு பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ நான் 12th வீடியோ போட்டிருக்கும் போது நிறைய கமெண்ட்டு 10th போட மாட்டீங்களா, நியூ பேட்சுக்கு 10th போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட ஆர்வத்தை நான் பெரிய அளவில் மதிக்கிறேன். தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்க வேண்டாம். என்கிட்ட வந்து ஒரு 5 days நீங்கள் கேட்டிருந்தீங்க. 12th ஒரு சில நோட்ஸ் ரெடி பண்ணுறதுனால சரி 12th முடிச்சுட்டு 10th போடலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். கண்டிப்பாக வந்து தொடர்ச்சியாக வந்து 10th 11th 12th எல்லாத்துக்குமே வந்து மிக்ஸ்டாக வந்து வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தெரியலையா இல்லை என்ன ரீசன் தெரியல. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உபயோகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை போய் ரீச் ஆகும். ஸோ எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. நான் கமெண்ட்டை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு சிலருக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரையும் நான் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் நான் ரிப்ளை பண்ணலனாலும் நீங்கள் கேட்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கான வீடியோஸ் தொடர்ச்சியாக வரும். அதே போல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வி விதி சேனல் வந்து நான் சர்ச் பண்ணாக்க கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் கொடுக்கும் பொழுது தான் வீடியோ வந்து நிறைய ரீச் கிடைக்கும். ரீச் கிடைக்கும் போது தான் நம்ம வந்து கல்வி விதியில் போடக்கூடிய வீடியோஸை வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது தான் ஈஸியாக டக்குன்னு கிடைக்கும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணும்போதே இப்போ 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின் 2025 கல்வி விஜி சேனல் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு யூடியூப்ல காமிச்சிரும். புரியுதுங்களா? இல்லை கல்வி விஜி சேனல் 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு போட்டானாலும் வந்துடும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் என்ன முக்கியமாக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வீடியோவில் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து அட்வைஸ்லாம் பண்ண முடியும். ஸோ இது அட்வைஸாக எடுக்காமல் உங்களுக்கு பப்ளிக்கில் எடுக்கக்கூடிய மார்க்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸாக வந்து நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th வந்துட்டோம், பப்ளிக் எக்ஸாம் பயமாக இருக்கு மேடம், 10th ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மைக்கே சொல்கிறேன், 9th விட 10th தான் ரொம்ப ஈஸி. 9th இன்னும் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா 10th நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஆனால் 9th நான் சரியாகவே படிக்கலை, நான் பாஸ் ஆகிற அளவுக்கு தான் நான் படிச்சிருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஒரு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் அட்லீஸ்ட் ஒரு குவார்டர்லி எக்ஸாம்ஸ் வரையமாச்சும், அட்லீஸ்ட் ஒரு ஏப்ரல் இப்போ முடிஞ்சிடுச்சு, மே ஜூன் ஜூலை இந்த ஒரு 3 months ஆச்சும் கொஞ்சம் ஃபுல் எஃபர்ட் போட்டு கொஞ்சம் படிக்க பாருங்கள். நீங்கள் அந்த ஒரு 3 months வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அதுக்கப்புறம் வந்து 10th வந்து சூப்பராக ஃபோக்கஸ் பண்ணலாம். பாஸ் ஆகணும்னு நினச்சி படித்தவங்க கூட 350 380
400 எடுத்த கதையெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 9th வரையும் ரொம்ப லேசியாக இருப்பாங்க, கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி. ஆனால் அந்த 10th வந்தவொடனே அவங்களுக்குள்ள எப்படி தான் அந்த ஒரு பொறுப்பும் பயமும் வரும் அப்படின்னு தெரியல. ஆனால் உண்மைக்கே சொல்கிறேன், சம்மர் ஹாலிடேஸை கொஞ்சம் ஓபி தான் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 days வந்து ரொம்ப சீரியஸாக படிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 20 days வந்து அப்படியே வந்து ஆன்ட்டி எங்கள் வீட்டில் வந்து பீச்சுக்கு போயிட்டாங்க, சினிமாவுக்கு போயிட்டாங்க, ரிலேஷன் வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் ஊருக்கு போயிட்டோம், இதனால் படிக்க முடியல, சம்மர் ட்ரிப்பு போயிட்டோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ எப்படியோ வந்து ஒரு 20 days வந்து வேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜூன் வந்து அட்வைஸ் பண்ணி அப்படியே படிக்க வச்சோன்னா கூட அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 1 week வந்து கொஞ்சம் சீரியஸாக படிக்கிற மாதிரியே போகும். அதுக்கப்புறம் அப்படியே லேசி ஆகிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டமில் மார்க் டவுன் ஆகிடும். நான் சொல்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல காட்டுற அந்த ஆர்வத்தை அடுத்து எக்ஸாம் நெருக்கம் வரையும் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டமில் மார்க் போயிடும். அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களால் படிக்க முடியாமல் இல்லை, கண்டிப்பாக எல்லாராலையும் நல்லாவே படிக்க முடியும். என்னை பொறுத்தவரையும் நான் வந்து இந்த எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு 26 இயர்ஸாக இருக்கேன். எனக்கு கிடைச்ச அனுபவத்தில், அதாவது கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கிடைச்ச அனுபவத்தில் நான் பார்த்த வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஸ்டூடெண்ட், படிக்க முடியாத முட்டாள் பிள்ளைங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை கூட கிடையாது. முட்டாள்னு எனக்கு யாரையாவது சொன்னா கூட எனக்கு அதிகமாக கோவம் வரும். காரணம் அப்படின்னா, யாருமே முட்டாளும் கிடையாது, யாராலும் படிக்க முடியாமலும் கிடையாது, எல்லாராலையும் படிக்க முடியும். கண்டிப்பா வந்து அந்த மாதிரி யார் உங்களை டிஸ்கரேஜ் பண்றாங்களோ அந்த பர்சனை விட்டு தயவு செஞ்சு தள்ளி போயிடுங்க. அது வந்து நீங்க படிக்கிற கோச்சிங் சென்டரா இருக்கலாம், இல்ல உங்க பேரண்டா இருக்கலாம், இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம். பேரண்ட்டை விட்டு தள்ளி போக சொல்றீங்களேன்னு நினைக்காதீங்க. பேரண்ட் அப்படி சொல்றாங்க, ஆர்குமெண்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. என்னாலே சாதிக்க முடியும், நானும் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வார்த்தையா வந்து சொல்றது மட்டும் இல்லாம நம்ம செயல்ல செஞ்சு காட்டணும். அதை வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸோட மார்க்ஸ்ல மட்டும் காட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம்ஸ்லயே நம்ம வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி காட்டணும். அதாவது 50க்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்குது இல்லையா, நீங்க 50க்கு வந்து நான் 50 எடுக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 35+, 40+, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாராலையும் சாதிக்க முடியும். யாருமே வந்து வீக் ஸ்டூடெண்ட்ஸ், மக்கான பிள்ளைங்க அப்படி எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட உங்களோட படிப்பையும் உங்களோட கரியரையும் சீரியஸா நீங்க பாக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டம் உங்களை கொண்டு போகும். ஸோ அதில் தான் வந்து உங்களோட மார்க் பர்சன்டேஜும் மேலே வர முடியும். அதை விட்டுட்டு வெறும் வார்த்தைகள்ல மட்டும் நான் நல்லா படிக்கணும், நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும். இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், என்னோட கோச்சிங் சென்டரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லார்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த பார்க்குறேன். வீடியோ கண்டிப்பாக லென்த்தியாக போகும், தவறாக எடுக்க வேண்டாம். என்னோட அனுபவங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் 10th இன்னும் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்க பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எவ்வளோ பேரண்ட்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. அத்தனை பெரிய உள்ளங்களுக்கும் இந்த நேரம் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்ம சொல்ல வந்த விஷயத்தை விட்டுட்டேன் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம்ல பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ரொம்ப குறைச்சலா எடுத்திருப்பாங்க. அடுத்தடுத்த மார்க்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கும். ஆனால் உங்களோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கூட டச் பண்ணியிருக்க மாட்டாங்க. பப்ளிக்ல எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்டால் 450 மார்க் எடுக்கணும் அப்படின்வாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு 450 மார்க் எடுக்கணுன்றது ஆசை கிடையாது, அது உங்களால் முடியக்கூட ஒரே செயல் தான். அதே மாதிரி 250 தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 380+ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 400 டச் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் நான் 490 எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னா சத்தியமான உண்மை, 100% சாத்தியம். ஏன்னா என்னோட மாணவர்களே 350 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 460 எடுத்திருக்காங்க. ஃபெயில் ஆகிட்டே இருந்தவங்க 390 எடுத்திருக்காங்க. 320 எடுத்தவங்க 420 எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களோட நேம்ஸ்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பெருசாக எஃபர்ட் போட்டாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து நேர்மையாக படித்தாங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் சீரியஸாக உட்காந்து அவங்க கடமையை பர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து 24 மணி நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், டிவி பார்க்கக்கூடாது, சீரியல் பார்க்கக்கூடாது, ரொம்ப தூங்கக்கூடாது அப்படிலாம் அவங்கள நான் அட்வைஸ் பண்ணல. ஆனால் இதெல்லாம் வந்து எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். மற்ற நேரத்தில் எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்கள்,
நல்ல காய்கறி எடுத்துக்கோங்க, நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட பாருங்க. கேரட்லாம் எடுத்துக்கோங்க, பப்பாயா, வெள்ளரிக்காய் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க. உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி நான் வெஜிடேரியன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வீட்டில் அம்மாவை சமைச்சு தர சொல்லி சாப்பிடுங்க. வெளியில் இருக்க பண்டங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வயிறு அப்செட் ஆகிறது, லூஸ் மோஷன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக ஸ்கூல் லீவ் போடுறது, போர்ஷன்லாம் வந்து கண்டினியூவாக கவனிக்க முடியாமல் போகும். ஸோ அந்த மாதிரி கவனிக்க முடியாமல் போகும்போது என்ன ஆகும்னா அந்த பாடம் புரியாமலே போயிடும். அதை நம்ம படிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பாடம் நமக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாது. ஸோ அதை வந்து நம்ம மக்கப் பண்ணி அப்படி போவோம், ஆனால் எழுதும்பொழுது மறந்து போயிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு படிக்கிற மாணவருங்க ப்ளீஸ் வெளியில் இருக்க ஃபுட்ஸை முடிஞ்ச வரையும், நான் வந்து 10th சொல்ல, ஃப்யூச்சரில் எப்பயுமே வந்து நீங்கள் வெளியில் வைக்கிற பண்டங்களை முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை மந்த்லி 1 or 2 times வேணால் சாப்பிட்டுக்கோங்க. முடிஞ்ச வரையும் அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா? பேரண்ட்ஸ் ஆகிய நீங்கள் என்ன பண்ணுங்க, பிள்ளைங்க எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதை முடிஞ்ச வரை வீட்லேயே கொஞ்சம் சமைச்சு கொடுக்க பாருங்க. ஸோ இது வந்து ஃபுட் கண்ட்ரோலுக்கு இது. அதே மாதிரி டிவி பார்க்கலாமானா என்னோட பார்வையில் கண்டிப்பாக டிவி பார்க்கலாம். ஆனால் டிவி பார்க்கறதுக்கு எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வந்து இவ்வளோ பாடம் முடிக்கணும். அதாவது தமிழில் வந்து ஒரு 2 நெடுவினா படித்து வச்சுருக்கணும், இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் படித்து வச்சுருக்கணும், மேக்ஸில் அட்லீஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் பார்க்கணும், சோஷியலில் வந்து ஒரு 2 லெசனுக்கான 1 words ரெடி ஆகிடணும், சயின்ஸில் வந்து 2 mark கொஷின்ஸ்லாம் வந்து ஒரு 2 lessons ரெடி ஆகிடணும். இந்த மாதிரி டெய்லியும் உங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளான் போட்டுக்கோங்க. சொன்னது புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு ஸ்டடி பிளான் போடுங்க. 3 நாளைக்கு மேலே தயவு செஞ்சு போடாதீங்க. அதுக்கு மேலே போட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. இது என்னோட அனுபவத்தில் என்னோட கோச்சிங் சென்டரில் நான் சொல்லி பிள்ளைங்க வந்து 1 week 10 days 1 monthலாம் பிளான் பண்ணுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2-3 days தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஆனால் மேக்ஸிமம் வந்து 3 days போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். அந்த 3 days முடிக்கிறதுக்கு முன்னாலே என்ன பண்ணுங்கள், அடுத்த 3 daysக்கு பிளான் போட்டுக்கோங்க. ஸோ 3 days அந்த மாதிரி பிளான் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் சாதிக்கலாம். அதே மாதிரி எவ்ரி சண்டே, இந்த லீவில் நீங்கள் சண்டே படிக்க வேண்டாம், ஆனால் ஜூன்லேருந்து கண்டிப்பாக எவ்ரி சண்டேவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 4 to 5 hours படிச்சே ஆகணும். வீக் டேஸில் ஒரு 4 hours, சண்டேஸில் ஒரு 4 to 5 hours கண்டிப்பாக படிங்க. ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து ஒரே நேரமாக உட்காந்து படிக்காமல் மார்னிங்கில் வந்து ஒரு 5 o'clock 5:30 எழுந்துக்கோங்க. லீவில் வந்து தூங்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ப்ளீஸ் இப்போலேருந்து மார்னிங்கில் ஒரு 5 o'clock 4:30 எழுந்துக்கிற பழக்கம் வைங்க. மார்னிங்கில் படிக்கும்பொழுது நம்ம வந்து ஈவினிங்கில் ஒரு 2 hours படிக்கிற போர்ஷனை அதே போர்ஷன் நீங்கள் மார்னிங்கில் படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours 1 hours நமக்கு வந்து ஈஸியாக மெமரி ஆகிடும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த விடியற் காலையில் எழுந்துக்கும் பொழுது நம்ம மூளையோட வேகமும் வந்து அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் வந்து ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு அமைதியான சூழலில் இருக்கும் பொழுது நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜியில் நம்ம எழுந்து உட்காந்து ஒரு 5 minutes வந்து ப்ரே பண்ணிவிட்டு, கடவுளை நீங்கள் எந்த சாமியை கும்பிடுவீங்களோ அந்த சாமியை ப்ரே பண்ணிட்டு, ப்ரஷ் பண்ணிவிட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ப்ரே பண்ணிவிட்டு படிக்க உட்காருங்க. சாப்பிட்டுட்டு, அதாவது காஃபியோ போன்விட்டாவோ பூஸ்டோ நீங்கள் பாலோ என்ன குடிப்பீங்களோ இல்லை ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சாப்பிட்டுட்டு காலையில் உட்கார போகும்போது ஒரு 5 minutes பிரேக் 5 minutes ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க உட்காருங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கும் பொழுது மார்னிங்கில் படிக்கும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு கிரகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இதை ஃபீல் பண்ணவங்க யாரெல்லாம் மார்னிங்கில் படித்தா வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஈவினிங்கில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டினியூவாக 3 hours உட்காராமல் ஒரு 5:30 போல் உட்காரீங்க அப்படின்னா ஒரு 6:30 வரையும் ஒரு 1 hours படிங்க. திரும்ப ஒரு 10 to 15 minutes பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஒரு 1 hour, திரும்ப ஒரு 10 minutes பிரேக் எடுத்து திரும்ப ஒரு 1 hour, அந்த மாதிரி ஒரு 1 hour கேப் விட்டு நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், போர்ன்றது இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சோஷியல் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து கண்டினியூவாக சோஷியல் படிக்க முடியல, 4 hours நான் சோஷியலே படிக்கலான்னு பிளான் பண்ணேன். படிக்கும்போது எனக்கு போர் அடிக்குது, தூக்கம் வருது அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes பிரேக் எடுத்துட்டு இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஜெக்ட் தமிழ் பிடிக்கணும் தமிழ் எடுத்துக்கோங்க, மேக்ஸ் பிடிக்கணும் மேக்ஸ் எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குமோ அந்த பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டினியூவாக வந்து நம்ம போர்ஷனை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி படிக்கும் பொழுது நம்மளோட ஆர்வம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும்.
அதே போல் இந்த சம்மர் ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃப், ஜாமெண்ட்ரி இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்க்கு வந்து ஒரு 3 மாடல் இருக்குது. கிராஃப் ஆஃப் வேரியேஷன் ஒரு மாடல் இருக்குது. அப்புறம் குவாட்ராட்டிக் கிராஃபில் வந்து 2 டைப்பில் வந்து சம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து மொத்தத்தில் வந்து ஒரு 3 மாடல் இருக்குது. ஸோ அந்த 3 மாடலில் கண்டிப்பாக வந்து ஒரு 2 மாடல் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். என்ன கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஜாமெண்ட்ரிலையும் சரி உங்களுக்கு 3 மாடல் இருக்குது பப்ளிக்கில் வர்றதுக்கு. ஸோ அதையுமே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் வந்து மேக்ஸுக்கு நிறைய ஸ்பெஷலாக நிறைய டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆல்ரெடி 9th வரையுமே நீங்கள் நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களே நீங்கள் வந்து 10th மேக்ஸ் வீடியோஸ் என்னவோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லீவை வந்து நீங்கள் அழகாக வந்து பிளான் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டாப்பராக இருக்கட்டும், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கட்டும், இதுக்கு காமனாக எல்லாரும் பண்ணுற ஒரே தவறு, அதாவது என்னோட சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, என்னோட கோச்சிங் சென்டரில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே வந்து செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட்டமாக இருந்தாலும், குவார்ட்டர்லியாக இருந்தாலும், ஆஃபர்லியாக இருந்தாலும், பப்ளிக்காக இருந்தாலும், என்னடா ரொம்ப மொக்க போடுறேன்னு நினைக்க வேண்டாம். எல்லாத்துலேயும் பண்ணுற ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் சப்ஜெக்ட்ஸில் ஒன் வேர்ட்ஸை கவர் பண்ணுறதே கிடையாது. படிப்பீங்க, லாஸ்ட் மினிட்ல படிப்பீங்க, ஏற்கனவே படித்து நல்லா பக்காவாக ரெடியாகி வச்சுப்பீங்க, எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணாமல் போயிடுவீங்க, ஆன்சரை வந்து மக்கப் பண்ணியிருப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் வந்து 1 மார்க்ஸில் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த இடத்துல சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டமாயிடும். இது வந்து 90+ எடுக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா 1 or 2 மார்க்ஸ் தான் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு க்ரியேட்டிவாக கொடுக்குறதோ இல்லை ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதோ அந்த மாதிரி கேட்பாங்க. சம்டைம்ஸ் தான் கேட்பாங்க, எல்லா இயரும் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. அப்புறம் எல்லாரும் கேட்டிருந்தீங்க 2026 பப்ளிக் எக்ஸாம்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எல்லா வருடமும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்க ஒரே கேள்வி தான். என்னை பொறுத்தவரையும் என்னோட அனுபவத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம், என்னோட சேனலோட வீடியோஸ் வந்து நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. உண்மைக்கே சொல்கிறேன். எல்லாத்தையும் நம்ம பர்ஃபெக்டாக படித்து வச்சுட்டோம் அப்படின்றவங்க பார்வையில் 100% ஈஸி எக்ஸாம். நான் சுத்தமாக படிக்கவே இல்லை அப்படின்றவங்க பார்வையில் 100% டஃப் எக்ஸாம். நான் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸாம் ஈஸியாக தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தயவு செஞ்சு கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்குமா ஈஸியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்க வேண்டாம். 100% எக்ஸாம் ஈஸியாக தான் கேட்பாங்க. 1 மார்க் 2 மார்க் கொஷின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 100 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் எல்லாமே சேர்த்தே சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த 100 மார்க்ஸில் உங்களுக்கு ஒரு 4 to 5 மார்க்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது கூட கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அப்படின்னா அது கூட இருக்காது. சம்டைம்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரியே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி 5 சப்ஜெக்ட்டுமே அந்த மாதிரி டஃப்பாக கொடுப்பாங்களான்னா கிடையாது. 5 சப்ஜெக்டில் ஒரு 2 சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டஃப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது கூட டஃப் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி 1 or 2 மார்க்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு 4 மார்க்ஸ் இருக்கலாம், இல்லை 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸுக்கு மேலே டஃப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ தைரியமாக நீங்கள் படிக்கலாம், பயப்பட வேண்டாம். அதே போல் என்னை பொறுத்தவரை நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் இருந்தே உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் மீட்டம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்னு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து ஒரு 70 மார்க் எடுத்த பிள்ளைங்க வந்து ஒரு 80லேருந்து 90 எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த இம்பார்ட்டண்ட்டை பார்த்து படிக்கலாம். அதே வந்து பாஸே ஆக முடியாமல் இருக்க பிள்ளைங்க பாஸ் ஆகிறதுக்கு நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் படித்தா அவங்க ஒரு 60, 70 எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் ஆல்ரெடி நான் 90, 95 எடுப்பேன், எனக்கு சென்டம் எடுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள், அது யூடியூப்பில் வந்து என்னோட சேனல் கல்வி விஜி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லை இதே போல் வேறு எந்த சேனல் உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கோ அவங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், தவறு கிடையாது. ஆனால் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுட்டு அது போக பேலன்ஸ் நீங்கள் என்னென்னலாம் படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கொஷின்ஸுமே படிக்க பார்த்தீங்கன்னா தான் சென்டம் எடுக்க முடியும். சரிங்களா? யூடியூப்ல வீடியோ ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, 100க்கு 100 எளிதாக வாங்க முடியும், 100% இதுதான் வரும், இந்த மாதிரிலாம் தம்ப்நெயில் கொடுத்தாதான் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து வீடியோஸை பார்ப்பீங்க.
ஸோ அதனால் அந்த மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறாங்க. ஸோ வைக்கிறவங்களாம் நம்ம தவறு சொல்ல முடியாதுண்ணா. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை மட்டும் பார்த்தா நான் வந்து சென்டம் எடுத்துட முடியுமா அப்படின்லாம் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கீழே கொடுத்துருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க இம்பார்ட்டன்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள், தவறு கிடையாது. அது எல்லாமே நல்லா படிங்க. ஆனால் அது போக ஆல் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர்னா பப்ளிக்கு சொல்லலை. இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் கூட ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் என்னவோ அந்த கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர்லாம், அதாவது யூடியூப்பில் போடுற கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் சரி, அந்த கொஷின்ஸ்லாம் வந்து அதில் எதெல்லாம் நமக்கு தெரியலை, 1 மார்க்ஸில் எங்கெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க, எங்கெல்லாம் இன்சைட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எங்கே 5 மார்க்ஸ் வந்து சாய்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கொடுத்துருக்காங்க, எந்த கொஷின் பேப்பர் வந்து நிறைய கிரியேட்டிவ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து தெரியாததெல்லாம் வந்து சர்ச் பண்ணும்பொழுது, அதெல்லாம் தேடி படிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களால் 100% சென்டம் எடுக்க முடியும். அதே மாதிரி சென்டம் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய எழுதிக்கிட்டே இருக்கணும். எப்படி எழுதிக்கிட்டே இருக்கணும், நான் இழுக்கிற காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏப்ரல்லேருந்து, அதாவது இந்த மந்த்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி பப்ளிக் எக்ஸாம் வந்து உங்களுக்கு மார்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிப்ரவரி வரையும் சலிக்காமல் நல்லா கவனிச்சுக்கோங்க, வெறுப்பு வராமல், அதை சோம்பேறித்தனப்படாமல் எழுதிக்கிட்டே இருக்கணும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஸ்கூல் டாப்பராக இருந்தாங்க, 492 எடுத்திருந்தாங்க. அவங்க எப்படி எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஏப்ரல்லே வந்து நான் இந்த மாதிரி போர்ஷன் கொடுத்துருவேன், டெஸ்ட்டு கொடுத்துருவேன், பிளான் கொடுத்துருவேன். ஸோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, படித்து ரெகுலராக டெய்லியுமே வந்து எழுதி 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 பார்ப்பாங்க. அது போக நான் வைக்கக்கூடிய டெஸ்ட், அது போக அவங்க ஸ்கூலில் டெய்லி ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஸ்கூலில் மார்னிங் டெஸ்ட், அதுக்கப்புறம் கிளாஸ் வைஸ் வந்து பீரியட் வைஸ் நடக்கிற டெஸ்ட், அது போக ஃபர்ஸ்ட் மிட்டம், திரும்ப டியூஷன் டெஸ்ட், இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க எழுதின நோட்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 1 இயரில் ஒரு 8 or 9 நோட்ஸ் புக் வந்து ஃபுல்லாக வரும். எழுதி பார்த்த நோட்டே, நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது. நான் சொல்கிறது எல்லா சப்ஜெக்ட், மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்ப்பாங்க. மேக்ஸ் அதே மாதிரி மேக்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஏன் கோச்சிங் சென்டர்லேயே ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கைடை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து மேக்ஸ் போட்டு பார்ப்பாங்க. அவங்களோட கிளாஸ் ஒர்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதை பார்த்து போடுவாங்க. இதெல்லாம் தவறான அணுகுமுறை. மேக்ஸை பொறுத்தவரையும் ஒன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்தாலும் சரி, மேக்ஸை வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி போட்டிருக்காங்க நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டாலும் சரி, டெஸ்ட்டு எழுதி பார்க்கும்பொழுது பார்க்காம தான் எழுதணும். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கையில் வந்து நீங்கள் கிளாஸ் ஒர்க்கோ கைடோ யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக மொபைல் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா யூடியூப்பில் போய் ஆன்சரை பார்க்கக்கூடாது. நீங்களாம் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எந்தெந்த சம் ஆன்சர் பண்ணலையோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அது எப்படி கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஆன்சர், என்ன ஸ்டெப்பு அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே ரிவைஸ் பண்ணும்போதே ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் என்னென்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A4 ஷீட்டில் என்ன பண்ணுங்க, மேலே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் சாப்டர் 1 அப்படின்னு மேக்ஸில் இருக்குது அப்படின்னா அதை எழுதிட்டு அதுக்கு கீழே என்னென்ன ஃபார்முலாஸ் வருதோ அதை எழுதிட்டு அந்த A4 ஷீட்டை என்ன பண்ணுங்க, அப்படியே உங்களோட மேக்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அங்கே ஒட்டிடுங்க. உடனே நீங்கள் இங்கே கேட்குற கொஸ்டின் எனக்கு புரியுது, டெக்ஸ்ட் புக்லேயே ஃபார்முலா இருக்கும்போது நாங்கள் எதுக்கு அந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதை தான் டிப்ஸாக கொடுப்பேன். ஸோ அவங்கள வந்து எழுத வச்சு அந்த இடத்துல வந்து பின் பண்ண வச்சிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து 8th சாப்டர் வரையும் எல்லா சாப்டர்லேயுமே வந்து சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் அதை நான் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லிடுவேன், இல்லை பின் பண்ண சொல்லிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கைப்பட எழுதி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாஸ் எழுதி பார்க்கும் பொழுது நம்ம இந்த பேப்பரில் A4 ஷீட்டில் எழுதும் பொழுதே அந்த ஃபார்முலாஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், புரிஞ்சிக்கணும். ஏன் அந்த ஃபார்முலாஸ் வந்தது, எப்படி வந்திருக்கு, அதுக்கு என்னென்னலாம் ஃபார்முலாஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபார்முலாஸை எழுதி நீங்கள் பேஸ்ட் பண்ணும்பொழுது உங்கள் கைப்பட எழுதும்பொழுது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸில் உங்களுக்கு மென்சுரேஷன் தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய வந்து அந்த ராம்பஸ் கொடுத்துருப்பாங்க, கோன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் LSA TSA எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ் நிறைய கேட்பாங்க. உங்களுக்கு குவாட்ரிலேட்டரலுக்கு அதே மாதிரி கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, குவாட்ரிலேட்டரலுக்கு ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்,
இது எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸோட நீங்கள் சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி, இருமிட்டே இருக்கேன்ட்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ அதுதான் கண்டினியூவாக பேச முடியல. வீடியோ லென்த்தியாக போகுது, தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்காதீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, ஸ்கிப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லா ஃபார்முலாஸையும் இந்த மாதிரி எழுதி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, ட்ரிக்னாமெண்ட்ரி எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வந்து மெமரி ஆகிடும். இது வந்து வெறும் மேக்ஸில் உள்ள அந்த சம்ஸ்க்கு மட்டும் கிடையாது. சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களை ஃபார்முலாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1 மார்க் கொஷின் கொடுத்துருவாங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த லீவ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்டர் 1 நல்லா கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாப்டர்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 1, சாப்டர் 2 கேட்பாங்க. அடுத்து சாப்டர் 3ல வந்து 3.1, 3.2, 3.3 கேட்பாங்க. 4th சாப்டரில் 4.1, 4.2லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரையும் யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3 இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்கிலீஷில் யூனிட் 1, யூனிட் 2, அதுக்கப்புறம் சயின்ஸ்லேயே சோஷியல்லாம் கரெக்டாக எனக்கு ஞாபகம் வரல. உங்களுக்கு நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன், ஃபோட்டோ காப்பியாக கொடுத்துட்றேன் என்னென்ன லெசன்றது. ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக இருக்கு இல்லையா, டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. ஸோ என்னென்ன போர்ஷன் நான் சொல்கிறேன் அது எல்லாமே இந்த லீவ்லேயே படிக்க பாருங்கள். முடிஞ்ச வரையும் மேக்ஸில் வந்து நீங்கள் சாப்டர் 1ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் உங்களுக்கு ஒரு சாப்டர் 1ல வந்து ஒரு 4 மெத்தடு, 4 டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது, 4 to 5 டைப்ஸ் ஆஃப் 5 மார்க் சம்ஸ் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக வந்து 2 இல்லை 3 சம் கேட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்கே. ஸோ அதனால் தயவு செஞ்சு சாப்டர் 1 வந்து ஒரு சம் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் பழைய வீடியோஸ்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா 2025 பப்ளிக் எக்ஸாம் நடந்தது இல்லையா, ஸோ அதுக்கு நான் போட்ட சம்ஸ்லாம் வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் நோ தான் சொல்வேன். ஏன் அப்படின்னா 2025 பப்ளிக்கில் என்ன சம்ஸ்லாம் கேட்டிருந்தாங்களோ அது பார்த்தீங்கன்னா 2026ல் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் 2022, 23, 24 இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து புதுசாக அப்லோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓல்டு அதாவது லாஸ்ட் இயரில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது என்னோட சேனலாக இருந்தாலும் சரி, ஓல்டு வீடியோலாம் பார்த்து படிக்க வேண்டாம். அதில் படிக்க வேண்டாம் அப்படின்றதில்ல, ஒரு சிலதில் அதில் மிஸ் ஆகிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நியூவாக வந்து வேற என்னென்ன கொஷின்ஸ்லாம் வர இருக்கு அப்படின்றத ஆட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக சொல்லுவேன். நான் சொல்கிறது எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஸோ அதனால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு, தமிழுக்கு வீடியோ இம்பார்ட்டன்ட் போடலாமா, இங்கிலீஷ்க்கு போடலாமா, சயின்ஸுக்கு போடலாமா, மேக்ஸுக்கு போடலாமா, சோஷியலுக்கு போடலாமான்னு சொல்லிட்டு, இல்லை நான் வந்து உங்களுக்கு ஒரு போலே ரெடி பண்ணிடுறேன். 5 சப்ஜெக்ட் கொடுத்துட்டு அதில் எது வந்து அதிகமான போல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறேன். மற்றதுமே கொடுக்குறேன். ஸோ அதிகமாக எதுக்கு வந்து பிள்ளைங்க ஓட் பண்ணியிருக்கீங்களோ அதை நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து ஸ்டார்டிங்லேருந்தே படிக்க பாருங்கள். சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து லைன் பை லைன் ஒரு கொஷின் விடாமல் 1 மார்க்ஸ் விடாமல் எல்லாமே பக்காவாக படிக்கிறது நல்லது. எக்ஸாம் டைம்ஸில் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா இம்பார்ட்டன்ஸில் எதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. ஆனால் 95+ வரையும் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸை ஃபாலோ பண்ணலாம். ஆனால் சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போனால் சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா உங்களுக்கு 1 or 2 கொஷின் மிஸ் ஆகும் பொழுது நீங்கள் படிக்காமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்ஸ் போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் சென்டம் எடுக்கிறவங்க ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து எனக்கு ஒரு 50லேருந்து எனக்கு 95 வரையும் எடுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ்லாம் படிக்கலாம். ஸோ சாப்டர் வைஸ் நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக அதுக்கும் வீடியோ போடுறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மை நான் இப்போ கண்டிப்பாக போட மாட்டேன். ஏன்னா நான் இப்போ ஃபர்ஸ்ட் மிட் டேர்மை நீங்கள் போட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை தான் படிப்பீங்க. சரிங்களா? ஸோ என்னை பொறுத்த வரையும் உங்களோட டார்கெட் வந்து பப்ளிக் மார்க்காக தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து சாப்டர் வைஸ் கவர் பண்ணும்போது பப்ளிக்கில் நல்ல பெர்சன்டேஜ் கிடைக்கும். அதே வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்முக்கான போர்ஷன் மட்டும் நம்ம இப்பயே பார்க்குறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் நல்ல மார்க் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸில் நிறைய போர்ஷன் நம்ம கவர் பண்ணாத மாதிரி தெரியும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால சாப்டர் வைஸே கவர் பண்ணிக்கலாம். என்னென்ன சப்ஜெக்ட்
இம்பார்ட்டன்ட் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டெய்லி 3 to 4 hours படிக்க பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் கொடுங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பேச மறந்துட்டேன். இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹேண்ட் ரைட்டிங்களால் மார்க் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 9th எனக்கு கமெண்ட் கொடுத்துட்டே இருந்தீங்க. இப்போயுமே பார்த்தீங்கன்னா 12th வீடியோஸ்லேயும் வந்து ஓல்டு வீடியோஸ்லையும் கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஹேண்ட் ரைட்டிங்காக கண்டிப்பாக மார்க் போகாது. ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடிஞ்சால் இந்த லீவில் கொஞ்சம் அழகாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போல இருந்தே நீங்கள் ரஃப் நோட்டில் எழுதினாலும் நிறைய மிஸ்டேக் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, கர 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 கடன்னு அடிச்சு 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 எழுதுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அடிச்சு அடிச்சு எழுதுறதெல்லாம் விட்டுட்டு ராங் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைனில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங்கே சரியில்லை அப்படின்னா கூட நம்மளோட ப்ரெசன்டேஷன் பென்சிலில் ஹெட்லைன் அண்டர்லைன் பண்ணுறது, ஒரு கொஷின் முடிச்சுட்டு இன்னொரு கொஷின் முடிக்கும் போது ஸ்கேலில் லைன் போடுறது, கீ பாயிண்ட்டுக்கெலாம் பென்சிலில் அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரியான நீங்கள் அந்த ப்ரெசன்டேஷன்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஆன்சர் ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நசுங்கின மாதிரிலாம் இல்லாமல் கசக்காமல் இங்கெல்லாம் படாமல் உங்களோட கையில் இங்கெல்லாம் பென் இங்க் லீக்காக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து இங்க் இருக்கும். ஸோ அந்த பெண்ணை வச்சு எழுதும்போது என்னாக அந்த பேப்பரை அப்படியே தொடுவீங்க, அங்கே பார்த்தீங்கன்னா பேப்பரில் அங்கங்கே வந்து இங்கெல்லாம் கரை படிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பேப்பரை நீட்டாக வச்சுக்கோங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா கொடுங்க. முடிஞ்ச வரையும் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மாற்ற பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங்காக கண்டிப்பாக மார்க் போகாது. ஆனால் கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் புரிகிற மாதிரி இருக்கணும். நல்லா புரிஞ்சதுங்க. நிறைய பேர் குண்டு குண்டாக குட்டை குட்டையாக எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுந்தால் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்காது, ஆனால் நல்லா புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பொடிசாக எழுதுவாங்க, அது கூட ஓரளவுக்கு புரியும். ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீட்டாக மெலிசாக எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில வேர்டெல்லாம் வந்து இ, எல், ஐ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரே சேமாக இருக்க மாதிரியே இருக்கும். அதில் உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி மார்க் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் புரிகிற மாதிரி எழுதுறது தான் ரொம்ப முக்கியமே தவிர அங்கே ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருந்தால் எக்ஸ்ட்ரா மார்க் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்களே பப்ளிக் எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 பேஜஸ் வந்து ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது அப்படின்னா ஓகே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்குது, நோட்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டும் கரெக்டாக எல்லாமே வந்து கீ பாயிண்ட்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க, எல்லாமே ஸ்டார் போட்டு பாயிண்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்பொழுது ரொம்ப உட்காந்து லைன் பை லைன் வந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணி உங்களுக்கு 5 மார்க்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. சொன்னது புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து 98-99 மார்க் வரையும் இது வந்து சாத்தியம். ஆனால் சென்டம் பேப்பருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈஸியாக சென்டம் மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு டீச்சர் வந்து சென்டம் மார்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்க என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு அடுத்த டீச்சர் அதை செக் பண்ணும்பொழுது நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, அந்த கரெக்ஷன் பண்ண டீச்சர் எங்கே அதை கவனிக்காமல் விட்டாங்க அப்படின்றத ரவுண்ட் பண்ணி மார்க் கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு பேப்பரை வந்து ஒரு 4 to 5 டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட்டை. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளோட டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்ட்டர்லி ரிவிஷன் இதெல்லாம் கிடையாது. நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் மட்டும் தான் நம்ம டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச வரையும் புரிகிற மாதிரி எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் நல்லா எழுதுங்க. உங்களோட ப்ரெசன்டேஷன் தான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்ஸை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்கு பெரிய சான்சஸ் இருக்குது. இந்த டைமெல்லாம் விட்டுட்டு குவார்ட்டர்லி வரையும் படிக்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப்லி நேரத்தில் படிச்சிங்கன்னா ஃபுல் போர்ஷனில் ரொம்ப திணறிடுவீங்க. நம்ம படிக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் முடிஞ்சு போயாச்சு, மே மந்த்து, அடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், ஓகே நவம்பரில் ப்ரீ ஆஃபலி எக்ஸாம் நடக்கும். ப்ரீ ஆஃபலி அப்படின்னாவே ஃபுல் போர்ஷன். ஸோ டோட்டலாக உங்களுக்கு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 month மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 6 monthல நம்ம அழகாக வந்து ஃபுல் போர்ஷனை கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மர் ஹாலிடேஸை ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகாக பிளான் பண்ணி படிங்க. கண்டிப்பாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த மாதிரி வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்பப்போ உங்களுக்கு சின்னதாக இடையில வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு இனிமேல் நான் வந்து வீடியோவாகவே அப்லோட் பண்ணிடுறேன். கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா எனக்கு ட்ரை ஐ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வீடியோ போட்டு அதை அப்லோட் பண்ணுறதுக்கே மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது கண் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு கண் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோலாம் போட்டுட்டு ஆனால் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வீடியோ அப்படின்ட்டு என்னால் சில வீடியோஸ்லாம் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலனாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் சேர்ந்த போல் நான் மொத்தமாக
மூலமாக வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளைக்குன்னு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். நான் போடலைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். தொடர்ச்சி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கல்வி விஜி சேனல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பிடிஎஃப்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுனால உங்களோட பர்சனல் டீட்டெயிலோ உங்களோட மொபைல் நம்பரோ யாருக்குமே வந்து அது காட்டாது, எனக்கு கூட காட்டாது. எனக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் இருக்காங்கன்னு தான் வாட்ஸ்அப் சேனலில் காட்டுமே தவிர எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நம்பர், அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, யார் என்ன அப்படின்ற உங்களோட பர்சனல் டீட்டெயில் யாருக்கும் தெரியாது. அது சேஃபாக தான் இருக்கும். ஸோ தைரியமாக வந்து வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராமில் சம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தைரியமாக இருக்கிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாட்ஸ்அப் சேனல்லே 99% உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேணுன்றவங்க டெலகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய சாதனை வருடமாக கல்வி விஜி சேனல் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட மதிப்பெண்களும் ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்ட்டு கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.